ஹாய் கைஸ், நீ நம்ம பார்க்க போகிற படம் மெலிஷியஸ். இது ஒரு கம்மிங் ஏஜ் காமெடி ட்ராமா மூவி. நீனோங்கிற ஒரு பையன் அவனுக்கு இப்போ கம்மிங் ஏஜில் இருக்கான். அவனுக்கு நிறைய பொண்ணுங்களை பார்த்து சில ஆசைகள் வந்துட்டுருக்கு. அப்போ தான் ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு லேடி வேலைக்காரியாக வராங்க. அந்த வேலைக்கார லேடி மேலே இவனுக்கு ஒரு ஈர்ப்பு வருது. இந்த ஈர்ப்புனால நம்ம ஹீரோ என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இது இப்போ அந்த வீட்டில் இருக்கிற அப்பா அண்ணெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவும் ஜாலியாக ஃபன்னாக சொன்ன ஒரு படம் தான் மெலிஷியஸ். இந்த படத்துக்கு மெலிசான்னு இன்னொரு பேர் இருக்குது. நம்ம எல்லோரும் மெலனா படம் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதே ஜானரை ஒரு காமெடி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட படம் இருக்கும். சரி, இப்போ வாங்க மெலிஷியஸுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு ஃபேமிலி தான் வைப்பாங்க. அந்த ஃபேமிலியில் பார்த்தா 3 பசங்க இருக்காங்க. ஒரு அண்ணன், அப்புறம் தம்பி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன். இது 2வது பையன் தான் நம்ம ஹீரோ. என் பேர் நீனோ. பார்த்தா ஸ்டார்டிங்கே வீட்டில் ஒரு ஒப்பாரே கேட்டுட்ருக்கு. ஆக்சுவலாக நீனோ இருக்கால, அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. இதனால வீட்டில் ஃபுல்லாக ஒப்பாரே போயிட்டுருக்கு. பட் நீனோக்கு எந்த வருத்தமும் இருக்காது. மேபி அவங்க அம்மா அவனுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். அவன் போட்டு ரூமில் உட்காந்து அவன் கையில் எழுதிட்டு இருக்கான். டே, அம்மா இறந்துருக்காங்கடா, எல்லாரும் கொஞ்சம் சோகமாரு, சிரிக்காதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லிட்டு இருப்பான். அதே நேரத்தில் என்னோட அப்பா காமிப்பாங்க. அவர் பார்த்து அதுக்கு மேலே பொண்டாட்டி இறந்த பொண்ணு சோகம் கூட இல்லாமல் மனுஷன் ஜாலியாக இருக்காரு. இவங்க வீட்டுக்கிட்ட ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி மேலே இந்த ஒரு கண்ணு இருக்கும். அந்த லேடிக்கிட்ட சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்க்க நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது இப்போ அந்த வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான். இவனுக்கு 6 வயசு தான் இது. அந்த பையனுக்கு நம்ம அம்மா இறந்து போயிட்டாங்க தெரிய முடிக்குது. அவன் மட்டும் ஜாலியாக இருக்கான். சரி, நம்ம இருந்த ஃபியூனுக்காக வரப்போ ஒரு லேடியை பார்ப்பான். அந்த லேடியை பின்னர்ந்து பார்க்குறப்ப ஒரு ஃபீல் இருக்கும். இவனுக்கு இப்போ 14 வயசு ஆகுது. ஸோ டீனேஜ் வயசில் அவனுக்கு சில ஆர்வங்களை வரும்ல, அந்த மாதிரி லேடியெலாம் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்துருப்பா. இந்த பொண்ணு பேர் ஏஞ்சலா. அவள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த அப்பா பார்த்து, சார் நான் உங்கள்கிட்ட தண்ணி பேசணும் பேசலாமல் கேட்டால், ஏம்மா நானே ஒய்ஃபாக இருந்தப்பட்ட சோகத்தில் இருக்கேன், இப்போவே பேச வர, நீ வேணா ஒய்ஃபுக்காக ப்ரே பண்ணு, நாங்கள் சிம்ட்ரிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு மனுஷன் மட்டும் எதுவும் கேட்காம வந்து கிளம்பிடுறாரு. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு சொல்கிறது கேட்கவே இல்லை. இப்போ அந்த ஒய்ஃபோட பணத்தை எடுத்துகிட்டு ஃபியூன் போவாங்களா, எல்லோரும் ரொம்ப சோகமாக இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோட கண்ணு மட்டும் அங்கிட்டு போயிட்டுருக்கோம். சிமெட்ரிக்கு வந்தவங்களை விடாமல் அவங்கள பின்னாடி பார்த்துட்டு இருப்பான். தென் வீட்டுக்கு போகிறப்ப பக்கத்தில் லேடி உட்காந்துருப்பாங்க. அதை காலைல அவங்க அப்பா லேடி பேசியிருந்தார்ல, சேம் அது லேடி தான். அந்த லேடியுமே விடாமல் பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டுருக்கான். சரி, வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஏஜிலாங்கிற பொண்ணு இருக்கல, அவள் வீட்டில் இருக்கா. இதை பார்த்து உங்கள் அப்பா ஆச்சரியமாக இருக்குது. ஏம்மா நீ யாருமா, எதுக்கு இங்கே இருக்குன்னு கேட்டால், சார் நான் காலைல கூட சொல்ல வந்தேன், நீங்கள் தான் கேட்க மாட்டீங்க. ஆக்சுவலாக என் பேர் ஏஞ்சலா, நான் ஒரு மெய்டு. ஒரு 3 நாள் முன்னாடி இருக்கும் மேடம் வந்து எங்கள் ஏஜென்சியில் பேசினாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு வேலைக்கார தேவைன்னு சொன்னாங்க. அதனால் நானும் வீட்டுக்கு வந்தேன். பட் வந்து பார்த்தா நீங்கள் மேடம் இறந்து போயிருக்காங்க. அதுதான் காலையோட சொல்லலான்னு வந்தேன். பட் நீங்கள் கேட்காம போயிட்டீங்க. இதுக்கடுத்து நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி, நீ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வீடு க்ளீனாக இருக்கும். என்ன வீடு க்ளீனாக இருக்குன்னு சொன்னால், ஆமாம் சார், நீங்கள் எப்படி வர கொஞ்சம் நேரம் ஆகும்ல, சும்மா இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் தான் ஃபுல் வீடு க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். போங்க, சாப்பாடு ரெடியாக இருக்குது, போய் சாப்பிடுங்கன்னு சொன்னால் இந்த அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்லையே, இந்த பொண்ணு இப்படி அவ்வளோ பார்க்குறாளே, இவ்வளோ வேலைக்கு செத்துவோன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் வேலைக்கு செத்துக்காங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணு மாங்கமாங்க நாளை பார்ப்பா. காலையில் அந்த அப்பாவுக்கு டான் காஃபி போட்டு கொண்டு வரது. அப்புறம் அந்த குட்டி போயிருப்பால, அவன் பெட்லேயே சூச்சு போயிடுவான். அந்த பையனை எப்படி ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு டான்ஸ் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுருவா. இந்த மாதிரி எல்லா வேலையும் பக்காவை பார்க்குறப்ப இந்த அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். உடனே கட் பண்ண அடுத்த நாள் ஒரு சலனுக்கு போவார். அந்த கடைக்காரர்கிட்டலாம் வேலைக்கார பற்றி பேசிட்டு இருப்பாரு. எப்பா என் வீட்டுக்கு ஒரு வேலைக்கார இருந்திருக்காப்பா, செம்ம வேலை செய்கிறா, எனக்கு பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு பெருமை பேசிட்டு இருப்பாரு. தன்னோட ஒய்ஃபோட கல்லறைக்கு போய், ஏம்மா எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ இறந்ததுக்கப்புறமும் நீ எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்க பாரு, நான் வீட்டுக்கு அழகாக பொண்ணு கொடுத்துருக்கேன், அந்த பொண்ணு ஒரு அம்மா நல்லாவே பார்த்துக்கிறா, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இறந்த பொண்ணை ஒய்ஃபெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த அப்பா ரூட்டு போயிட்டுருக்கு. கட் பண்ண ஏரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அம்பது வீட்டில் இருப்பானா. நைட்டெல்லாம் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த அம்மா இவனுக்கு காஃபிலாம் கொண்டு வருவாங்க. இதை பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். 2 பேரும் வேலையாக தான், டே மச்சான் நேற்று ஒரு பொண்ணை பார்த்தேன், அவங்க இப்பெல்லாம் தாங்கன்னு சொல்லிட்டு வரும்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக ஹீரோ விட்டுட்டு வரப்போ அந்த வேலைக்காரன் மேலே இருப்பாங்க. ஹே நீனோ, உனக்கு லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சொல்கிறப்ப அந்த பையனுக்கு அதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். டே யாரா அவங்க, சம்மாலாக இருக்காங்கன்னு சொல்கிறப்ப வேறு யார், இங்கே நியூ மெய்டு தான், எப்படி இருக்கான்னு கேட்டால் அந்த பையனுக்கு வேறலான்னு தோணுது. இவனு சரின்னு வீட்டுக்கு போய் அவன் ஃபேமிலியோட உட்காந்துருப்பான். பார்த்தா மொத்த ஃபேமிலி உட்காந்து டீ பார்த்துட்டு இருக்கோம். சரின்னு சைடு திரும்பி பார்த்தா வேலைக்காரமாக உட்காந்துருப்பாங்களா. கரெக்டாக அவங்க லெக்கில் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இதை பார்த்து அந்த பையனுக்கார் வந்துடும். கட் பண்ண அடுத்த நாள் அவன் மட்டும் கிரிக்கெட் ஆட போவான். தெரியாத பால் பிடிக்குங்கிற பேரில் கீழே விழுந்து அவன் தொடரில் விட்டுரும். உடனே அந்த அம்மா தூக்கிட்டு வந்து அந்த பையன் தொடரில் மறந்து வைப்பாங்க. இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். தென் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய், டே மச்சான் உனக்கு ஒன்று தெரியுமா, நேற்று தொடரில் அடிப்பிடிச்சல, உடனே அவங்க தான் ட்ரெஸ்லாம் கழட்டி மருந்து வச்சாங்க, என் நேக்கடெல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த பையன் சிரிப்பாக இருக்கும். டே ஏதோ ஒரு பெரிய விஷயமாடா, அவங்க கண்ணுக்கு நம்ம பார்க்க பொடி பசங்கமாக தெரியும், அதோட கேஷுவலாக பழகுறாங்க, இன்னொன்று லீவ் போட்டு அவங்கள்ட்ட பேசிப்பார், கொஞ்சம் அவங்கள்ட்ட கள்ளப்படுப்பாருன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒரு ஆர்வம் வந்துடுது. சரின்னு அடுத்த நாள் ஃபீவர் அந்த மாதிரி படுத்துக்கிறான். அவங்க அப்பா அவனை பார்த்து, டே நான் ஆக்டிங் போட்டுருக்கியா, மரியாதை
காலையில் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்கிறப்ப அந்த ஆஞ்சலாவை செக் பண்ணி பார்க்குறாங்க. சார் கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குமா தான் இருக்குது, மேபி ஃபீவராக இருக்கும் போல், பையனுக்கு வீட்டில் இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த அப்பா சரின்னு சொல்கிறாரு. பட் அவங்க அப்பா அங்கேருந்து போனதுக்கப்புறம் என்னப்பா ஆக்டிங் போட்டுட்ருக்கியா, செக் பண்ணி பார்த்தேன் டெம்பரேச்சர்லாம் கம்மியாக தான் இருக்குது, சரி லீவ் போன ஆசைப்பட்டேன், லீவ் போடுதுன்னு சொல்லிட்டு தடவை கொடுப்பாங்களா. இதை பார்த்து இந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். தென் இந்த ஏஞ்சலை வீட்டில் நேரம் பார்த்து அவங்க ரூமுக்கு போவான். அவங்க படுத்துங்கிற பெட்டு, தென் அவங்க யூஸ் பண்ணுவாங்க சீப்பு, அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். தென் அதுக்கடுத்து கபோர்டை திறந்து பார்த்தா அவங்க ட்ரெஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் தொட்டு தொட்டு பயபிளாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த அப்பா காமிப்பாங்க. அவர் பார்த்து அதுக்கு மேலே அந்த ஏஞ்சலை வீட்டு வேலாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப இவர் சேலக்கு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. இப்போ நியூஸ் பேப்பர் படிக்காமல் அந்த பொண்ணையை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி அந்த அப்பா சொல்லி இருப்பாரு. சரி அந்த பொண்ணு அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஒய்ஃபோட ஃபோட்டோ இருக்குங்களே அதை பார்த்து பேசிட்டு இருப்பாரு. ஹே மார்கரெட்டா, நீ எவ்வளோ கோவத்தில் போய் நல்லாவே தெரியுது, பட் என்ன பண்ண அந்த பொண்ணு பார்க்க அவ்வளோதான் இருக்காளே, நம்ம பசங்களும் அப்படி நல்லா பார்த்துக்கிறா, நீ இருக்கிற இடத்துக்கு ஒரு பொண்ணு வரது கஷ்டம்தான், பட் அந்த பொண்ணு ஏற்றுக்கோன்னு கேட்டால் நீ கண்டிப்பாக நல்லா தான் சொல்லுவேன், பட் எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அப்பா பேசிகிட்டு இருப்பாரு. கட் பண்ண அடுத்த நாள் ஃபேமிலி எல்லாம் செஞ்சு சர்ச்சுக்கு போவாங்க. ஆக்சுவலாக அந்த அப்பா ரெடிமேட் துணியில் வைப்பாங்களே அந்த வேலை பார்த்துட்டு இருப்பாரு. படத்தோட ஸ்டார்டிங்கில் ரெடி பார்த்தோம்ல அது ரெடி அங்கே வந்திருப்பாங்க. சார் எனக்கு இந்த மாதிரி சில ரெடிமேட் துணியில் தேவைப்படுது, ஒரு நாள் வேணால் வீட்டுக்கு வாங்களேன், நான் சாம்பிள்லாம் பார்த்து சில துணியில் வாங்கிக்கிறேன் ஓகேன்னு கேட்டால் அந்த அப்பா சரிஞ்சு சொல்லுவார். அதே நேரத்தில் இந்த பக்கம் ஏஜில் வைப்பாங்க. தினமும் காலைல அவங்க வேலைக்கு போகிறப்ப அவங்க துணியில் எடுத்து வைப்பாங்களே அதில் பார்த்தா ரோஜா பூ இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு நாள் மட்டும் இல்லாமல் நிறைய நாள் இருந்துகிட்டே இருக்குமா. இதை பார்த்து அவங்களுக்கு கச்சிரமாக இருக்கும், யார் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் ஹீரோட அண்ணன் இருக்கால அவன் பார்த்து அதுக்கு மேலே அவனும் இவங்க உசர பண்ணுறங்கிற பேரில் என்ன பண்ணிட்டு இருப்பான். அவன் பாட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ணுறங்கிற பேரில் வெயிட்டெல்லாம் கை காலில் போட்டுக்குவானா, பார்த்து கை உடஞ்சி கட்டு போட்டுருவாங்க. கடைசியில் பார்த்து அந்த வேலைக்காரமாக தான் ஊட்டி வர மாதிரி இருக்கும். இதான் பயவில் பிளானாக இருக்குது. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு கடுப்பாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் இந்த ஏஞ்சில் ஒழிஞ்சிருப்பாங்க. பார்ப்போம் யார் தான் ட்ரெஸ்ஸை ரோஜா வைக்கிறான்னு பார்ப்போன்னு இருக்கிறப்ப கட்டணம் மீறி தான் வருவான். ரோஜா வச்சுட்டு அம்மாட்டங்கன்னு போகிறப்ப இதை பார்த்து லிடிக் சிரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அவனும் படிக்க போயிடுவான். பார்த்தா அந்த அண்ணங்கார இருக்கால அதை தொடர்ந்து ஏஞ்சலோட பழகிட்டே இருப்பான். இதை பார்த்து செம கடுப்பாயிரும். ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அண்ணன் கிட்ட போய் அவங்க அண்ணன் சண்டை போட்டுட்டு இருப்பான். பட் ஏஞ்சலாக்கு இந்த மேட்டர்லாம் தெரியவே தெரியாது. ஹே என்னப்பா அண்ணன் சண்டை போட்டுருக்கீங்க, கொஞ்சம் பிரிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு வேலைக்கு விட்டுருவா. தென் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட ரூமுக்கு போய் என்ன நீனும் உங்கள் அண்ணன் சண்டை போட்டு கோச்சிக்கிட்டியா, இங்கே பாரு எனக்கு உங்கள் அண்ணனோட உணவு ரொம்ப பிடிக்கும், நான் இன்னைக்கு காலைல கூட பார்த்தேன் நீ தானே ட்ரெஸ் ரோஜா வச்ச, அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் போக போக இவன் வீட்டில் காம்படிஷன் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் எங்கள் அப்பா, இன்னொரு பக்கம் எங்கள் அண்ணன், ரெண்டு பேரும் பர்ஃப்யூமில் அடித்து தலைச்சிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா ஏதோ ரூமுக்கு போகிறது, சும்மா அவள்கிட்ட பேசி கல்லப்படுவோம், இன்னொரு பிளானாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த அண்ணங்கிற வெளியே போகிறப்ப நம்ம லைட் எட்டி பார்ப்பான். அவன் கரெக்டாக கதவு கிட்ட போகலான்னு இருக்கிறப்ப இன்னொரு டோர் ஓப்பன் ஆயிடுது. பார்த்து அவங்க அப்பா வரா. உடனே இந்த அண்ணங்கிற ஓடி பிடிச்சிக்குவான். இப்போ இந்த அப்பா நைஸ் அங்கேருந்து எழுந்து ஏஞ்சல் ரூமுக்கு போகிறா. இதை பார்த்து நம்ம மீறி கடுப்பாயிரும். அண்ணா இருந்தால் கூட சண்டை போட்டு ஏஞ்சலை கிட்ட போகாமல் பார்த்துக்கலாம், பட் அப்பா ஆகிட்டாரு. என்ன சில வயசுக்கிறப்ப தான் ஒரு ஐடியா வருது. பார்த்தா உங்கள் வீடு இருக்குல்ல, இவங்க வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பாவோட கடை இருக்கும். ஜன்னல்கிட்ட நின்று கழுத்துக்கிட்டு வேணா பார்த்தா கடை உடஞ்சி போயிடும். இவங்க அப்பாவோட கடையில் செக்யூரிட்டி எல்லாரெல்லாம் இருக்கும். கரெக்டாக கழுவு தெரிஞ்சோடனே கீங்க அடிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாரும் வந்துடுவாங்களா. இந்த அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அடைச்சை எவன்டா நல்ல இடத்துல கெடுத்துன்னு சொல்லிட்டு சமூகத்தில் இருப்பார். போலீஸ் செக் பண்ணி பார்த்துட்டு சார் வெறும் கண்ணாடியில் உடஞ்சிருக்கு, மேபி திட்டு படம் வந்திருப்பான் போல், அலாரம் அடிச்சு நீங்கள் ஓடி போயிருப்பான், நீங்கள் எதுக்கு ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள், ஏதோ பொருள் காணாமல் இருக்கான்னு கேட்டால் அந்த அப்பால தான் சொல்லுவார். கரெக்டாக அந்த வீட்டில் குட்டி போயிருக்கால அவங்க அப்பாவையும் பார்ப்பான் அண்ணனையும் பார்ப்பான். என்னப்பா நீ என்னென்ன பர்ஃப்யூம்லாம் போட்டு இங்கே போன மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரெண்டு பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ போலீஸில் அங்கேருந்து கிளம்பி போடுவாங்க. போலீஸ் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த அப்போ சம கோவத்தில் இருப்பார். அவர் ஒய்ஃபோட ஃபோட்டோ பார்த்து மாறிட்டா எனக்கு நல்லாவே தெரியும்டி, நீ தானே கலவட்டு தெரிஞ்ச, நான் அந்த ஏஞ்சலாவை பார்க்க போகிறது பிடிக்காம என்ன பழி வாங்கிட்டு இருக்கேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டி, இப்போ நான் அந்த ஏஞ்சலாவை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கேட்க போகிறேன், உன்னால் முடிஞ்சது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இவர் கூட ஏஞ்சலா பார்க்க போவார். ஏஞ்சலா கிட்ட கல்யாணம் பண்ணுற பற்றி பேசலான்னு இருக்கிறப்ப எங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, பக்கத்து ரூமில் உங்கள் பையன் இருக்கான் படிச்சுட்டு இருக்கான், நீ கத்தி பேசாதீங்கன்னு சொல்கிறப்ப இந்த அப்பாவுக்கு செம்ம கடுப்பு போயிடும். உடனே உங்கள் பையன் ரூமுக்கு போய் டேய் நீ படித்ததால் போதும், இந்த ஆண்டி இருக்காங்களே அவங்க ரெடிமேடு சில துணியெல்லாம் கேட்டாங்க, போ சாம்பிள் போய் காட்டிட்டு வா, போயிட்டு கொஞ்சம் லேட்டாகான்னு சொல்கிறப்ப இந்த பையன் கோவம் வரும். இல்லைப்பா என்னால் போக முடியாது, படிக்க நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்கிறப்ப ஏண்டா சும்மா இருக்கலாம் படிக்காமல் இப்போ கொஞ்சம் படிச்சுட்டிருக்கியா, இங்கேருந்து போடான்னு மண்டலில் அடிச்சு விட்ருவாரு. இவனு சேர்ந்து வேண்டாருவா போயிட்டுருப்பான். கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஈரோட ஃப்ரெண்டு வந்துடுவான். டே மச்சான் நீ என்ன இங்கே வந்துட்டுருக்க, நான் உன்னை பக்கத்து வீட்டுக்கு வந்து சொல்கிறப்ப இதை பற்றி ஹீரோ கட்டி வந்துடுது. சரி மச்சான் நீ வீட்டுக்கு போ, எங்கள் அப்பா இருப்பார், அவர் பக்கத்தில் உட்காந்துக்கோன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து வீட்டுக்கு போயிடுறான். கொஞ்ச நேரத்தில் மீற அந்த லேடியை பார்த்து மேடம் எங்கள் அப்பா இந்த மாதிரி துணிலாம் கொடுத்தாரு, நீங்கள் பொறுமையாக பார்த்தா அப்புறம் சொன்னால் போதும், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுவான். இவங்க அப்பாவால் கடைசி வரைக்கும் எந்த விட பேசியிருக்க முடியாது, என் நடுவில் ஹீரோட ஃப்ரெண்ட் அனுப்பிவிட்ருப்பான். இதை பார்த்து அப்பா கடுப்பாக இருக்கும்.
கட் பண்ண நைட்டு யாருக்கு தெரியும் ஏஞ்சலை கூப்பிட்டுருப்பாரு. ஹே ஏஞ்சலா, நான் ஃப்ராங்காக கேட்டுறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வேறு ஒய்ஃப் இல்லை, என் பசங்களுக்கு வேறு அம்மாவும் கிடையாது. நீ ஒய்ஃபையும் கூட இருக்கியா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கு ஆசை இருக்குன்னு சொல்கிறப்ப இதெல்லாம் நம்ம ஒட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு இது கேட்டு செம்மையாக சோகமாயிரும். உட்காந்து தேமித்து மேலே ஆரம்பிச்சிருவான். என்னமோ லவ் ஃபீல் ஆன மாதிரி பயவில் அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இவங்க அப்போ ட்ரிப் போகிறதா இருக்காரு. அதான் இவருக்கு அந்த ஏஞ்சலாக கல்யாணம் பண்ணிக்கு ஆசையாக இருக்கே. இதுக்கு உங்கள் அம்மாவோட பர்மிஷன் வேணும். அதனால் பசங்களை கூப்பிட்டு பாட்டிட்டு போகலாம், நம்ம அம்மா கிட்ட கெஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பாடிட்டு போகிறாரு. போகிறப்ப கூடவே ஏஞ்சலையும் கூட்டி போகிறாரு. ஸோ அவங்க பாட்டு ஜாலியாக இருக்கிறப்ப அந்த பாட்டி ஏஞ்சலை பார்ப்பாங்க. பார்த்து ஏஞ்சலை பாட்டு பசங்களை கூட்டிட்டு ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்களா. இதை பார்த்து அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும். டேய், உனக்கு ஒன்றும் பைத்தியம் பிடிச்சிருச்சா, வேலைக்காரி எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும்டா, இவ்வளோ தூரமாக கூட்டி வருவேன், அவ்வளோ தூரம் கூட்டி விடான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே எங்கள் அம்மா பார்த்து, அம்மா இதை பற்றி நான் பேச வந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இப்போதைக்கு ஒய்ஃப் நேரம் கிடையாது, என் ஒய்ஃப் இறந்து போயிட்டா. பசங்களுமே அம்மா இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதனால் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம கோவம் வந்துடுது. ஏன்டா போயும்போது ஒரு வேலைக்காரி கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு இருக்கியா, நம்ம வசதி என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்களா. இதை பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். லைட்டாக கொக்கி போகிற மாதிரி நைஸாக கூட பேசிகிட்டு இருப்பாரு. இங்கே பாருமா, நான் ஒன்று ஏன் தவிக்கலாம் அந்த பொண்ணு வேணான்னு சொல்ல, பாவம் 3 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு அம்மாலாம் கஷ்டமாக இருக்குது, அதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்களுக்காவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறப்ப அந்த அம்மா முடியும்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் அந்த பயவில் ஒட்டுக்கிட்டே இருக்குது. இதை பார்த்து எனக்கு கடுப்பாயிரும். பாட்டி ஒத்துக்கிட்டாலும் நம்ம தான் பிளான் பண்ணுமே. என்ன சொல்லணும்னு யோசிச்சுட்டு இவன் தம்பி இருக்கால, அவன் தம்பிகிட்ட போவான். டே தம்பி, நம்ம அம்மா தெரியுமில்ல, பாரு அவங்க இறந்து போயிட்டாங்க, உனக்கு நம்ம அம்மா பார்க்கணும் ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் தூண்டி விட்டுருவானா. இதை பார்த்து அந்த பையனுக்கு அம்மா வந்துடுது. சின்ன பையனால அவன்கிட்ட அழ ஆரம்பிச்சிருவான். எனக்கு எங்கள் அம்மா வேணும், எங்கள் அம்மா பார்க்கணும் அழுகிறப்ப காட்டை எல்லோரும் அங்கே வந்துடுறாங்க. பாட்டி அப்பா எல்லோரும் வரப்ப காட்டை ஏஞ்சலாக அங்கே வருவாங்க. அந்த பையன் அழுகிறத பார்த்து, அழுகாத, அம்மா வரமாட்டாங்க, அதை நான் இருக்கல, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப அந்த பையனுக்கு கோவம் வந்துடும். இல்லை, நீ இல்லை உன்னை அம்மா கிடையாது, என்னை தொடாதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிரும். பார்த்ததில் நம்ம ஈரப்பழம் பிளானு பண்ணாமல் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு பயவுளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆய நேரத்தில் அந்த அப்பா ரொம்ப அப்செட் இருப்பார். என்னென்ன கன்வின்ஸ் பண்ணலாம் பார்த்தா கூட அவங்க அம்மா கன்வின்ஸ் மாதிரி தெரியலையே. சரி, இங்கே வந்தது வேஸ்ட்டு, திரும்ப ஊருக்கே போயிருன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊருக்கு வந்துடுவாங்களா. அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பயவில் டிவியை பார்க்காம எகன் ஏஞ்சலாவே பார்ப்பான். ஏஞ்சலில் காலை பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் ஆரம்பிச்சிடும். லைட்டாக அவன் கையை கொண்டு போய் காலை வைப்பானா. இதை பார்த்தவங்க செம கடுப்பாயிரும். பட் சின்ன பையங்கனால எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் இந்த பையனுக்கு திரும்ப தான் பண்ண ஆசையாக இருக்குது. அந்த ஏஞ்சலாவை கூப்பிட்டு, ஏஞ்சலா என் புக்ஸாக மேலே இருக்குது, கொஞ்சம் எடுத்துகிட்டு கேட்குறப்ப அவள் சரி 7 ஏறுவா. ஒவ்வொரு புக்கு எடுத்துருந்தா இந்த புக் இல்லை இந்த புக்குன்னு சொல்லிட்டு காலை பார்த்துட்டு இருப்பானா. இதை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். டேய், உனக்கு என்ன காலை பார்க்க ஆசையாக இருக்கா, பாடுறா, நான் அண்ணன் பார்த்தா இருக்கேன், அன்றைக்கி அந்த சின்ன பையன் கூட வந்தது நீ தான் இந்த பின்னாடி வச்சுருக்க, இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் கேட்க தான் கேட்குறப்ப இதை பார்த்து அவனுக்கு கோவம் ஆயிரும். அது ஏஞ்சல் மேலே கோச்சிட்டு அடுத்த நாள் பேச மாட்டான். கட் பண்ண அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும். சரி, அவன் டைலாம் போட வரப்ப இவனுக்கு தான் கோவமாக இருக்கே, அவன் கையில் தட்டி விட்டுருவான். இதை பார்த்து அவங்க அப்பா கூட போயிடும். அவன் கடந்து சப்புன்னு அறிஞ்சு, ஏண்டா அவங்க வயசில் எவ்வளோ பெரிய ஆள், அவங்க கையை தட்டிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அடிச்சிருப்பாரா. இதை பார்த்து அந்த பையனுக்கு இன்னும் கோவமாக இருக்கும். அவனோட கோஷ்டம் அங்கே போயிடுவான். இதை பார்த்து ஏஞ்சலுக்கு வருத்தமாக இருக்கும். எங்கே அவனும் சின்ன பையன், அவனுக்கு அடிச்சுன்னு கேட்டால் ஆமாம் இப்படி அடித்ததை திருந்துவான். சரி, நான் போய் ஃபாதரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்தப்போ ஃபாதரை பார்க்க போவார். ஏன்னா அவங்க அம்மா கிட்ட பேசி பார்த்து இது ஒரு காரியமானமாக தெரில. அதனால் ஃபாதரை பார்த்து, ஃபாதர் இந்த மாதிரி 3 பசங்க இருக்காங்களே, அவங்களுக்கு பார்த்துருக்கு ஒரு அம்மா தேவைப்படுது, எங்கள் வீட்டில் ஏஞ்சல் ஒருத்தி இருக்கால, அவளை பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, எனக்காக இல்லைனாலும் பசங்களுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கலாம் வைக்கிறப்ப இங்கே பார்ப்பா இதெல்லாம் பசங்க விருப்பம் தான். சரி, நீ ஒன்று வீட்டுக்கு போ, 3 பசங்களுக்கு கேட்டு பார்க்குறேன், 3 பசங்க பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன், பட் ஒருத்தனுக்கு பிடிக்கலனா கூட அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கூடாது ஓகேவான்னு கேட்குறப்ப இந்த அப்பா கன்சர்னே தெரில. சரி, அந்த ஃபாதர் கூட வீட்டுக்கு போய் சின்ன சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ ஒவ்வொரு பசங்கள்ட்ட ஃபாதர் கேட்டு பார்ப்பாரு. பார்த்தா மொதல் பையனை ஒத்துக்குவான், அந்த குட்டி பையனை ஒத்துக்குவான். பட் நம்ம இருக்கிறது ஏஞ்சலை கூட யாரும் பழகிறது பிடிக்காது. இல்லை ஃபாதர், எனக்கு இவங்களுக்கு சுத்தம் பிடிக்கவே இல்லை, எங்கள் அம்மாவோட ஸ்தானத்தில் இவங்களை வச்சு பார்க்க முடியாது, எனக்கு இவங்க தேவையில்லைன்னு சொல்கிறப்ப அவ்வளோதான்ப்பா, ஒரு 2வது பையன் பிடிக்கல, இன்னைக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஃபாதர் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவாரா. இதை பார்த்து அந்த அப்பா ரொம்ப சோகமாயிரும். இதனாலே நீனும் கூட தனியாக போய், நீனும் உனக்கு சீட்டை ரொம்ப பிடிக்கும்ல, என் கூட வா, உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பேக்கரி போவார். அவனுக்கு என்னெல்லாம் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கோ எல்லாம் தந்துடுவார். சரி, அவனை பார்த்து, டே நீ ஸ்டார்டிங்லேருந்து என்கிட்ட சைக்கிள் எங்கிட்ட நானும் மறந்தே போயிட்டேன், இப்போ நான் வருது, சரி வாரியா நம்ம கடைக்கு போவோம், உனக்கு வேணுங்கிற சைக்கிள் வாங்கிக்க சொல்கிறப்ப அந்த பையனுக்கு புரிஞ்சு போச்சு. அப்பா நான் அவனோட பேசி கம்மிக்கு ஹீரோ கல்யாணம் பண்ணி பார்க்குறாரு. அதனால் அந்த அப்பா பார்த்து, அப்பா நீ தான் நீ சொன்ன சைக்கிளில் இங்கே ஓட்டினா ஆக்சிடென்ட் பயப்படுக்குன்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் தேவையில்லப்பா வேணான்னு சொல்லிட்டு பயப்படப்பட அங்கே கிளம்பி போயிடும். இதை பார்த்து அந்த அப்பா ரொம்ப கஷ்டமாயிரும். கட் பண்ண அடுத்த நாள் இவனுக்கு இனிமேல் ஹீரோமான கோவம் இருக்குது. ஹீரோயின் கரெக்டாக ரூம் க்ளீன் பண்ண வரப்போ இவங்கள்ட்ட பேப்பராக இருக்கும்ல, அதை எடுத்து கீழே போடுவான்.
இவள் சரி குப்பை எடுக்க போனால் இவன் கிழிச்சு கிழிச்சு போட்டே இருப்பானா. இதை பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். இந்த பையனுக்கு நம்ம மேலே கோவம் நல்லாவே தெரியுது. அந்த பையனை பார்த்து நீனோ என்னாச்சு, அன்றைக்கி எதோ திட்டுட்டேன், அதுக்கு இந்த மாதிரி பண்ணலாமா, சரி சொல்லு உனக்கு என்ன வேணும், ஏதாவது பண்ணுமான்னு கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே இந்த லேடியை பார்த்து சரி எனக்கு உங்களை பார்க்கணும் ஆசையாக இருக்குது, உங்களை ஒளிஞ்சிருந்து பார்க்கலாமா கேட்குறப்ப இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி என்ன பண்ணேன், இந்த பையன் நம்மளை கோவத்தை இருக்கானே, நம்ம மேலே கோவம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவங்க ரெடியாக இருப்பாங்க. உடனே இவன் என்ன பண்ணுவான்னா ஓடி போய் ஃப்ரெண்டை கூட்டி வருவான். டே மச்சான் உனக்கு ஒரு விஷயத்தை காட்டி ஆகணும் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவனையும் கூட்டி வந்திருப்பான். 2 பேரும் ஒளிஞ்சிருந்து ஏஞ்சலோட ரூம் பார்த்தே இருப்பாங்க. அந்த நீனோ பார்க்குறது தெரியும், கூடவே அவன் ஃப்ரெண்டு இருக்கான்னு தெரியும். தெரிஞ்சுமே ஒரு ட்ரெஸ் ரூம் படம் பண்ணிட்டு இருப்பாளா. இதை பார்த்து நீனும் கடுப்பாயிரும். அவன் ஃப்ரெண்டை பார்த்து டே நான் உன்னை கூப்பிட்டா நீங்கள் வந்துடுவியா, மரியாதை எங்கே போய் அடிச்சு கொடுத்துறப்ப அவன் ஃப்ரெண்டு ஒன்றும் புரியல. ஏன்டா நீ தானே ஷோ காட்டே கூட்டி வந்த, ஏன்டா துரத்துல இருந்துட்டு அம்மடங்கன்னு போயிடுவான். தென் வீட்டுக்கு வந்து நைட்டில் கோவத்தில் கொடுத்துருப்பானா. கரெக்டாக ஏஞ்சல் அங்கே வருவாங்க. ஹே என்னாச்சு, எதுக்கு எவ்வளோ கோவத்தில் கேட்டால் நீ காலைல பண்ணதை பார்த்தேன், நான் வேணும்னே என் ஃப்ரெண்டை கூட்டி வந்தேன், பட் என் ஃப்ரெண்டு இருந்துமே நீ அவங்கள்ட்ட கழட்டி காமிச்ச, அப்படின்னு எப்படிப்பட்ட பொண்ணாக இருக்கணும், நீல மோசமான பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு சொல்கிறப்ப இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். இதனால் எதுவுமே சொல்லாமல் அவப்பாட்டாங்கன்னு கிளம்பி போயிடுவா. கட் பண்ண அடுத்த நாள் எல்லோரும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த அப்போ டிவி பார்க்குறப்ப அந்த ஏஞ்சலா பார்ப்பாரு. பார்த்து 2 பேர் சிரிச்சுக்கிட்டே கனாலே பார்த்துட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து செம கடுப்பாயிரும். ஆனால் இவனால் என்ன தான் பண்ண முடியும், இவனுக்கு ஏஞ்சலை கூட பழன ஆசையாக இருக்குது. பட் இவன் சின்ன பையன், ஏஞ்சலை பெரிய பொண்ணு. இவன் என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஏஞ்சலை லவ் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த ரியாலிட்டி ஒன்று புரிஞ்சு போயிடும். இல்லை தேவையில்லாமல் ஏஞ்சலாவை பாதிப்படி வச்சு நம்ம தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். வேறு ஏதாவது பொண்ணுன்னு இந்த பையனுக்கு மனசு மாறிடும். கட் பண்ண அடுத்த நாள் இவங்க அப்பாவை எப்படியோ கஷ்டப்பட்டு இவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பாரு. அடுத்து ஃபாதர் தான். ஃபாதரை கூப்பிட்டு வரப்ப ஃபாதரை மீற பார்ப்பாரு. டே உங்கள் பாட்டிலேருந்து எல்லாத்தையும் கலந்து ஓகே தான்டா, இன்னும் நீ மட்டும் பாக்கி இருக்கு, சொல்லு ஏஞ்சலாவை உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கலாமா சொல்லுன்னு கேட்டால் இந்த பையன் யோசிச்சு பார்ப்பான். சரி ஒத்துக்கிறேன், எங்கள் அப்பா கல்யாணம் மட்டும் சொல்கிறப்ப இதை பார்த்து அப்பா ரொம்ப ஹாப்பி. அடுத்த வாரமே அவங்க அப்பாவுக்கு ஏஞ்சலா கல்யாணம் நடக்குது. பார்த்த எல்லாமே கிராண்டாக இருக்கும். பட் அந்த பையன் மட்டும் சோகமாக இருப்பான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா வெளியே வந்து ஒரு பர்சனை பற்றி பேசுவார். டேய் இதுக்கடுத்து இவங்க அம்மாடா, எல்லோரும் அம்மா தான் கூடுன்னு சொல்கிறப்ப இந்த பையன் ஏஞ்சலா பார்ப்பான். ஏஞ்சலா பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கடைசி அவங்கள பார்த்து கன்கிராச்சுலேஷன் மாமன் சொல்லுவான். இதை பார்த்து அவங்களும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதோட மெலிசியஸுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.